வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 38 தொகுதிகளில் போட்டியிடும் என அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழகத்தில் 2 பெரிய கட்சிகளுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். அந்த கட்சிகளுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாகவும், மீதமுள்ள தொகுதிகளில் தமது கட்சி போட்டியிட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி என்று வரும் 28ஆம் தேதிக்கு பின் அறிவிக்கப்படும் என்றும், மக்களால் விமர்சிக்கப்படாத கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் தினகரன் கூறினார். நாட்டின் அடுத்த பிரதமர் யார் என்பதை அமமுக தான் தீர்மானிக்கும் என்றும், தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் இல்லை என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். 40 தொகுதியில் நாங்கள் எப்படியும் 38 தொகுதியில் நிற்போம்னு நினைக்கிறேன். எங்களுடைய கூட்டணியை சேர்த்து நாங்கள் 38 தொகுதியில் நிற்போம். மாபெரும் வெற்றி பெறுவோம். சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலைகளில் தேசிய சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு வருகை தந்த 7 பேர் கொண்ட அதிகாரிகள் பட்டாசு ஆலை உரிமையாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து பட்டாசு தயாரிப்பு குறித்தும் ஆலைகள் குறித்தும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள், பசுமை பட்டாசு தயாரிப்பதற்கான ஆய்வு கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மாதிரி பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த ஃபார்முலா வெற்றி பெற்றால் வரும் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர்கள் கூறினர். We have been working on improved and green crackers for more than 6 months. We have established a proof of concept. The lab scale trials have been done at NIRI, and now today onwards we are starting with the trial production of these improved and green crackers. கமல்ஹாசனுக்கும் ஸ்டாலினுக்கும் முன்பே தாம் கிராம சபை கூட்டம் நடத்தியுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது மாதிரி பல செய்திகள் தேர்தல் முடிவுக்குள்ள வரும். இது 2 பேருமே பேசிக்கிறது வேடிக்கை. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் மூத்தவனா. நான் 2 ஆண்டுகளா கிராம சபை கூட்டத்தை எங்க கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஊர் நடத்திட்டு வரோம். என்ன ஒரு செய்தி அரசியலா இல்லை, நாங்கள் அது செய்தி இல்லை. கமல்ஹாசன் போய் உட்கார்ந்ததுனால, ஸ்டாலின் உட்கார்ந்ததுனால அது செய்தி ஆகுது. நாங்கள் அதை செய்யும் போது யாரும் அதை வெளிக்கொண்டு வரல. 2 ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து நாங்கள் சிரிச்சுக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? நியூஸ் 7 தமிழ் தங்க தாரகை நிகழ்ச்சியில் விருது பெற்ற கீதாவிற்கு எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் வேலை வழங்கப்பட்டதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் கழிவுநீர் குழாயில் இருந்து சுதந்திரம் என்ற ஆண் குழந்தையை காப்பாற்றிய கீதாவிற்கு நியூஸ் 7 தமிழ் நேற்று தங்க தாரகை விருது வழங்கி கௌரவித்தது. சாக்கடையில் வீசப்பட்ட குழந்தையை காப்பாற்றிய அவரது மனித நேயத்தை பாராட்டி நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குனர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இந்த விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்தனர். இந்த நிலையில் விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி கீதாவிற்கு அரசு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விழா அரங்கிலேயே அவருக்கு வேலை வழங்குவதாக அறிவித்ததுடன் அதற்கான உத்தரவையும் உடனடியாக வழங்கினார். அமைச்சர் அவர்களிடம் நான் நேரடியாக மேடையிலிருந்து வைத்த அந்த கோரிக்கையை அதிரடியாக உடனே ஏற்றுக்கொண்டு அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் அதற்கு இம்மிடியட்டாக உடனே ஒரு தீர்வு காணணுன்ட்டு அங்கே அறிவித்தது மட்டும் கிடையாது. நிறைய பேர் அறிவிச்சுட்டு அப்புறம் நடக்குமா நடக்காதான்னு பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் அதுக்கு வழியே இல்லாமல் உடனடியாக சொல்லி 10 நிமிஷத்தில் அந்த ஆர்டரை அடித்து கையில் வந்துருச்சு. எனக்கு இதுதான் ரொம்ப இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. அதிரடியும் தாண்டி அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதையடுத்து இன்று காலை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் கீதா பணிக்கு சேர்ந்தார். தான் காப்பாற்றிய சுதந்திரத்தை போன்று இந்த மருத்துவமனையில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தான் பாட்டியாக இருப்பேன் என்று கூறிய கீதா, வேலை வழங்கிய அரசுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நியூஸ் 7 தமிழுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். சுதந்திரத்துக்கு நான் பாட்டி அப்படியோ அதே மாதிரி இங்கே பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நான் பாட்டி தான். இனிமேல் பிறக்கிற குழந்தையும் இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கும் நான் பாட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் சுதந்திரத்தோடு சேர்த்து எல்லாருமே எனக்கு பேர குழந்தைங்களா பேத்திங்களா இருப்பாங்கங்க. என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்ச நியூஸ் தமிழ் சேனலுக்கு 7 சேனலுக்கு ரொம்ப நன்றி. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் அந்த கட்சியினர் அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர்.
இதில் ஒரு தொகுதி ஒதுக்குவதாக உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காதர் மொய்தீன், தாங்கள் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் எந்த தொகுதி என்பதை திமுக அறிவிக்கும் என்றும் கூறினார். மேலும் அதிமுகவை தோற்கடிக்க வியூகம் தேவையில்லை என்றும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததே தோற்றதற்கு சமம் எனவும் அவர் விமர்சித்தார். நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கி தந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து, துரைமுருகன் ஐயாவுடைய தலைமையிலான அந்த தொகுதி பங்கீட்டு குழுவினருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்து வந்திருக்கிறோம். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று அதன் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நீதி மையத்தின் பலம் மக்கள்தான் என்று கூறினார். நேர்மையானவர்கள் தங்களுடன் இணையலாம் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். பலம் மக்கள் தாங்க சார், அதற்கான நடவடிக்கைகள் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர யாரோடன் சேர்ந்தால் காசு வரும், யாருடன் சேர்ந்தால் ஓட்டு வருங்கிறத அதை மாத்திரமே நினைக்காமல் மக்கள் நலன் கருதி பேசுகிறோம் என்பது மக்களுக்கும் புரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் நல்லா புரியுதுங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பவர்களுக்கு வாக்களிக்குமாறு ரஜினி கூறிய கருத்துக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கிண்டலாக பதிலளித்தார். எந்த தண்ணியை சொல்றாங்கன்னு தெரியல. மக்களவை தேர்தல் குறித்து அனைத்து கட்சி தலைவர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 9 கட்சிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து தலா 2 பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தண்ணீர் கொடுக்கும் கட்சிக்கு வாக்களியுங்கள் என ரஜினிகாந்த் கூறியுள்ளதால் அதிமுகவிற்கு வாக்களிப்பதை தவிர ரஜினி ரசிகர்களுக்கு வேறு வழியில்லை என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் யார் எக்ஸ்பிரஸ், யார் கூட்ஸ் வேகம் என்பது மக்களுக்கே தெரியும் என்று கூறினார். தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சி இணைந்து அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிமுக பாமக கூட்டணியை இவ்வளவு பேர் எதிர்ப்பது அதன் வலிமையை காட்டுவதாக அமைச்சர் பாண்டியராஜன் குறிப்பிட்டார். உங்களுக்கு தண்ணி கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான். இன்னைக்கு துவயத்தில் அதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கோன்னு அமைச்சர் வேலுமணி அவர்கள் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது அவசரகால நடவடிக்கையாக நாங்கள் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், லாங் டேர்ம் சஸ்டனன்ஸ்க்காக நாங்கள் செய்கிற விஷயங்கள், இப்போ கடல் நீர் குடிநீர் ஆற்றும் பணி எந்த ஸ்டேஜில் இருக்கின்றது ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கென்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.